விவாகரத்து வாங்கின பின்னரும் நடிகை பிரியாராமன் அதற்கப்புறம் பார்த்தோன்னா நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் சினிமாவில் 90 காலகட்டங்களில் பெரும்பாலான ஹீரோக்கள் படங்களில் நண்பனாகவும் வில்லனாகவும் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாங்க. அதே போல் பார்த்தோன்னா மக்கள் மத்தியில் நண்பனாகவும் வில்லனாகவும் நடித்து பிரபலமானவர் தான் ரஞ்சித். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் நடித்தார். இவர் KS ரவிக்குமார் இயக்கிய பொன்விலங்கு படத்தில் முதலாக நடித்தார். இதைத் தொடர்ந்து இவருக்கு பல படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பின்னர் இவர் மறுமலர்ச்சி அப்படின்ற படத்தில் வில்லனாக நடித்தார். இந்த படத்தில் நடித்ததற்காக இவர் சிறந்த வில்லனுக்காக தமிழக அரசின் விருதையும் பெற்றார். மேலும் ரஞ்சித் நடிகர் மட்டும் இல்லாமல் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரும் கூட. சமீபத்தில் இவர் நாடக காதலை எதிர்க்கக்கூடிய வகையில் பார்த்தோன்னா கவுண்டபாளையம் என்ற படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்தால் பல சர்ச்சைகள் எழுந்தது. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதுக்கிடையில் நடிகர் ரஞ்சித் அவர்கள் நடிகை பிரியாராமனை காதலி திருமணம் செஞ்சார். ஆதித்யா மற்றும் ஆகாஷ்னு 2 மகன்கள் இருக்காங்க. சில காரணங்களால் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2014ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. தொடர்ந்து தனது காதல் மனைவி பிரியாராமனை விவாகரத்து செய்த அதே ஆண்டு சீரியல் நடிகை பார்த்தோன்னா ராகசுதாவை திருமணம் செஞ்சார். அந்த மன வாழ்க்கையும் ஒரே ஆண்டில் முடிஞ்சிருச்சு. அதைத் தொடர்ந்து தனிமையில் பல ஆண்டுகள் இருந்த ரஞ்சித் மீண்டும் தனது முதல் மனைவியான நடிகை பிரியாராமனுடன் 2018ஆம் ஆண்டு சேர்ந்து வாழ தொடங்கினார். தங்களின் விவாகரத்தை ரத்து செய்வதாக சொல்லி அவர்களின் திருமண நாளிலேயே போட்டோவை இருவரும் வெளியிட்டிருந்தாங்க. தற்போது நடிகர் ரஞ்சித் விஜய் டிவியில் பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகக்கூடிய பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றிருக்காரு. மேலும் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு காரணம் அவருடைய மனைவி தான் அப்படின்னு ரஞ்சித் அவர்களே சொல்லியிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் பிரியாராமன் அவர்கள் அவருடைய கவுண்டபாளைய படத்தை பார்த்து யாருமே விமர்சிக்கலை. அவர் பேசிய கருத்தை வைத்துதான் சிலர் மாற்றி எழுதி விமர்சித்திருந்தாங்க. அதற்கு என்னுடைய கணவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அனைவருமே தவறு செய்வது இயல்பு. வாழ்க்கையில் கீழே விழுந்து எழதான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. மேடு பள்ளங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும். யாருமே தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தை பார்க்காம இருக்கவே முடியாது. எப்படி கீழே விழுகிறோமோ அதே போல் மேலே எழுவதற்கான சக்தியையும் கடவுள் தருவார். என்னுடைய கணவர் தைரியசாலி, புத்திசாலி. ஆனால் அவருடைய ஒரே வீக் பாயிண்ட்டு நானும் என்னுடைய குழந்தைகளும் தான். வெளியில் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தான் பிக் பாஸ் வீட்டிலும் இருக்கிறார். நாங்கள் பிரியலாம் என்று முடிவு செய்து பிரிந்துட்டோம். அதற்கு பிறகு அவர் தன்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி கேட்டார். மறுபடியும் நாங்கள் வாழத் தொடங்கினோம். அவர் ரொம்பவே வெளிப்படையானவர். அதனால தான் அவரை புரிந்து கொண்டு குழந்தைகளுக்காக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் மற்றும் நயன் அவர்களுடைய விரோதத்துக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான் அப்படின்னு சொல்லி வராங்க. பிள்ளை கிள்ளி விட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுருக்காரு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வராங்களா. பிள்ளையும் கிள்ளி அதே போல் தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்படி ஒரு வேலையை தான் விக்னேஷ் சிவன் செஞ்சுருக்காரு. நடிகை நயன்தாரா மற்றும் தனுஷ் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பழைய பேட்டிகளே அதற்கெல்லாம் சாட்சி. விக்னேஷ் சிவன் என்ற இயக்குனர் நயன்தாராவிடம் சென்று நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு கூட தெரியாது. விரோதத்துக்கு காரணமே இப்போ விக்னேஷ் சிவன் தான் சொல்கிறாங்க. தனுஷ் என்ற ஒரு நபருக்காகத்தான் நயன்தாரா இந்த நானும் ரவுடி படத்தில் பார்த்தோன்னா அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் விக்கி மற்றும் நயன்தாரா இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்த பிறகு விக்னேஷ் சிவன் படப்பிடிப்பில் அவ்வளவாக கவனம் செலுத்தலை அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசி வராங்க. இதனால் போட்ட பட்ஜெட்டையும் மீறி பார்த்தோன்னா அவங்களுக்கு படம் எடுக்கிறதுக்காக நடந்திருக்கு. VIP படத்திற்காக போஸ்டர் டிசைனிங் பண்ணி கொடுத்த விக்னேஷ் சிவனுக்காகத்தான் நானும் அப்படிதான் படத்தை தயாரிக்கவே தனுஷ் முன் வந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வேலையை மறந்துட்டு பட்ஜெட்டை பெரிய அளவில் இழுத்து விட்டதால் தான் தனுஷுக்கு கோபம் வந்திருக்கு. இனி பட்ஜெட்டை மீறி ₹1 கூட கொடுக்க மாட்டேன்னு தனுஷ் சொல்லிவிடவும் உடனே நயன்தாரா தன்னுடைய படத்தை போட்டு பட வேலைகளை முடிச்சிருக்கிறாங்க. படம் பெரிய ஹிட் என்றாலும் தனுஷுக்கு விக்னேஷ் சிவன் பண்ணிய விஷயம் உறுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதே போல் பார்த்தோன்னா தனுஷின் நியாயமான கோபத்தை புரிந்து கொள்ளாமல் விக்னேஷ் சிவன் மீது இருந்த காதலால் நயன்தாராவும் அதில் எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. தனுஷால் வளர்ந்த பின்னு அவரோட பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் போன சில நட்சத்திரங்களை தங்களுடைய கூட்டத்தில் சேர்த்துக்கொண்டு தனுஷை வெறுப்பேற்றிருக்கிறாங்க. இதுதான் இந்த 10 கோடி வரை பிரச்சனை வருவதற்கான முக்கிய புள்ளி. ஒருவேளை தனுஷின் கோபம் நியாயமானது. அவர் கொடுத்த வாய்ப்பை நாம் சரியாக உபயோகிக்காமல் விட்டுட்டோன்னு விக்னேஷ் சிவன் கொஞ்சம் இறங்கி போயிருந்தால் இவ்வளவு பிரச்சனை தேவையே இல்லைன்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.